பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வியாபார ரீதியாக அதிகமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நம்ம அந்த யூமிக் ஆசிட். இப்போ இது எப்படின்னா ஒருத்தர் நான் பயன்படுத்துறது இல்லைங்க. இது இந்த வீடியோக்காக ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூமிக் ஆசிட்னா என்ன, அது எத்தனை அதாவது இப்போ சமீப காலமாக எத்தனை வருஷத்துல அதனுடைய பயன்பாடு அதை பற்றி இவங்க சொல்றாங்க, அதனால உண்மையிலே நன்மை இருக்குதா, அதை பற்றி ஒரு ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம இதில் பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த யூமிக் ஆசிடு இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நிலக்கரி வெட்டி எடுக்கும் போது, அதாவது பல வருடங்கள் மண்ணில் இருந்து இப்போ நமக்கு நிலக்கரி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம எப்படின்னா ஒரு தமிழ் மீடியம் படிச்சிருந்தா ஒரு 6வது 7வதுல சயின்ஸில் வரும், இங்கிலீஷ் மீடியத்தில் 4வது 5வதுல வந்துடும். அதுதான் நம்ம அதை பற்றி நமக்கு கிளியராக தெரியும். அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஒரு இயற்கை சீற்றங்களால் மரங்கள் கீழே சாஞ்சு அது மேலே இந்த மண் மேலே படிஞ்சு அதுக்கப்புறம் அதனுடைய வெப்பம் அதிகமாகி உள்ள அந்த மரங்கள்லாம் நிலக்கரியாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். நடக்கிறதும் அதுதான் ஆச்சுங்களா. இது கூட வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் இந்த யூமிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது இப்பதாங்க, அதாவது சமீப காலமா. அப்பெல்லாம் எப்படின்னா இந்த ரசாயனங்கள் ஸ்டார்ட் ஆன காலத்துல பாத்தீங்கன்னா, அப்போ கொஞ்சமா இந்த சல்பேட் இதுங்க தான் யூரியா சல்பேட் இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சூப்பர் பாஸ்பேட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த டிஏபி அந்த 20க்கு 20 30க்கு 30 இதெல்லாம் அப்புறம் தான் வந்தது ஆச்சுங்களா. இப்போ இந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூமிக் ஆசிட் நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம், பல வீடியோக்கள் போடுவாங்க. உங்க பக்கத்துல இந்த நம்பர் இருக்கும், ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது முதல்ல உங்களுக்கு என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும், பயிர் அருமையா வரும், அதாவது எப்படின்னா மண்ணுல நீர்பிடிப்பு தன்மை அதுல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர்ல ஒரு உதாரணத்துக்கு 20 மூட்டை நெல் ஆகுதுன்னா உங்களுக்கு 50 மூட்டை நெல் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 200 ரூபா கிலோல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது நீங்க ஒரு அந்த குறிப்பிட்ட அளவு நீங்க அதை கொடுத்தீங்கன்னாவே ஒரு உங்களுக்கு பயங்கரமான விளைச்சல் வரும். அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதை கொடுக்கறத விட இது எப்படின்னா கம்பல்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் அந்த வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு ரசாயன விவசாயம் செய்வதற்கு முன்னாடி, அதாவது அந்த அடிப்படைகள்னு கொஞ்சம் இருக்குது. தொழு உரத்தை 10 டன்னு நீங்க உங்க வயலுக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க அது இப்போ ரசாயன விவசாயத்துக்கு வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செமிக்கு அப்புறம் இயற்கைக்கு வந்துருங்கன்னு அவங்க சொல்றாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது மண்ணுல பாக்டீரியாக்கள் காலி, பாக்டீரியாக்களை வச்சுதான் விவசாயம் நடக்குது. இந்த மண்ணுல எல்லாமே இயங்குது, அதாவது இயக்கம் பண்றது அந்த பாக்டீரியாக்களை வச்சுதான். பாக்டீரியாக்கள் போயிடுச்சுன்னா விவகாரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியா தேனீக்கள், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆச்சுங்களா. அதனால இப்போ நம்ம இந்த யூமிக் ஆசிட் இல்லைன்னா என்ன ஆயிடும், ஒன்றும் ஆகாது. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா அந்த எருக்கம் தழைகளை வெட்டி போட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல நாங்க எப்படின்னா சின்ன வயசுல நான் சொல்றது ஒரு 70கள்ல, அதாவது 70 1970 71 அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் இருக்கும், வாகை மரங்கள் தான் அதிகமா வச்சிருப்பாங்க. பூவரசு மரம் இருக்கும், வேப்ப மரம், இது 3 மரம் தான் ஒரு ஒரு வயல் பக்கத்துலயும் மரசாலைகள்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அப்போ கட்டடுப்பு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கிடையாது. அதுங்களை எப்படின்னா வெட்டி போட்டுருவாங்க. அதாவது நுனித்த இது அடி இதை அந்த ட்ரங்க் ரீஜன் கிட்ட கை வைக்க மாட்டாங்க. அந்த இதை கிளைகள்ல கூட மோஸ்ட்லி சன்னமான கிளைகள் தான் வெட்டி விட்டுருவாங்க, ரொம்ப திக்கான கிளைகள் கூட வெட்ட மாட்டாங்க. அந்த வாழை மரங்கள் எதுக்கு சொன்னோம்னா மரப்பலகைகள். இப்போ ஏர்ல நம்ம சமன்படுத்துறது பலகைகள் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதுக்குதான் மெயின். அதுக்கு அடுத்தபடியா இதுங்களை கடல்ல உப்பு, அந்த உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மரங்களுக்கு இருக்கு, ரொம்ப கெட்டியா இருக்கும். அது வீடுகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன துண்டு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில்.
அந்த அளவுக்கு உறுதியா இருந்தாலும் விவசாய கருவிகளுக்கு மட்டும்தான் அந்த வாழை மரங்கள். அந்த வாழை மரங்கள்ல வந்து எப்படின்னா இலைகள் வந்து ஃபுல்லா இருக்கும், சின்ன சின்னதா ரொம்ப சின்னதா இருக்காது, மீடியமா நம்ம விரல் அகலம் இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு அருமையான ரிசல்ட்டை காட்டும், மண்ணை வந்து பொலவெப்பு தன்மைக்கு ஆக்கி விட்டுரும். அதனாலதான் மெயினா வந்து அதை வெட்டி போட்டாங்க. வேப்ப தழைகளை ஏன் போட்டாங்கன்னா மல்டி பர்பஸ், அதாவது பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு வந்து சத்தாவும் பயன்படும். அதனால பூவரசன்றது வந்து எப்படின்னா இலைகள் அகலமா இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த சின்ன வயசுல பொம்மரங்கள் வந்து வச்சு நம்ம வந்து அதை வந்து விளையாடுவோம், பொம்மரம் மாதிரி திருப்பி அதனுடைய அந்த பூ அந்த மொட்டுக்களை. அதனால பூவரசில் வந்து எப்படின்னா அதாவது இலைகள் அதிகமாக இருக்கும், நல்லா இவ்வளோ நம்ம கையாலும் இருக்கும் அந்த இலை. அது வந்து எப்படின்னா சத்துக்களை வந்து இது பண்ணி அதிகப்படுத்தி வந்து கொடுக்கும். அதாங்க விஷயம். அதனால அந்த விவகாரத்துக்கு ஏன் வந்தாங்கன்னா முதல்ல மண்ணுல என்ன வேணும்னா பொலபொலப்பு தன்மைக்கு வரணும், மண்ணுல காற்றோட்டம் வரணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சத்துக்கள் இது வந்து மக்கும் போது ஆர்கானிக் மேட்டரா மாறும் போது மண்புழுக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் நம்ம வயல்ல வந்து மண்புழுக்கள் இருக்கும். இதை விட முக்கியமானது அந்த மண்ணுல வந்து ஆர்கானிக் மேட்டர்ல வாழக்கூடிய நுண்ணுயிர்கள், பாக்டீரியாவை பேஸ் பண்ணி தாங்க எல்லாமே இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்ம எதனால பாக்டீரியாக்கள் வந்து போகுதுன்னா ரசாயன விவசாயத்துல ஏன் அவங்க சொல்றாங்கன்னா 10 டன் அந்த தொழு உரத்தை வந்து ஓட்டும் போது அதுல வந்து சத்துக்களும் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த மண்புழுக்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு சாப்பாடும் ஆகுது. மூணாவது அந்த இதுங்களுக்கு உண்டான ஒரு நுண்ணுயிர்களுக்கு உண்டான வீடு அதுவும் இருக்குது. ஏன்னா இதை நான் திருப்பி சொல்றேன்னா இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை. அப்புறம் அந்த மாதிரி போகும்போது மண்ணு வந்து வளமாயிடுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூமிக் ஆசிட் வந்து இது 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு வாங்கி விட்டு என்ன லாபம் உங்களுக்கு? அதாவது முதல்ல இதுதான் நமக்கு வந்து தேவை. அதனால நுண்ணுயிர்களும் வந்து இந்த நம்ம மண்புழுக்களும் வந்து கண்டிப்பா அதை வளர்க்கறதுக்கு உண்டான வழிதான் இனிமேலும் தேவை. நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்ல இப்ப அதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம், இனிமேலும் அதை தான் செய்யணும். அதனால அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து வரும் பட்சத்துல நமக்கு அதிகப்படியான தழைச்சத்துக்கள் தேவைப்படும். இப்போ ஒரு மரம் என்னென்ன சத்துக்களை வந்து அது உறிஞ்சுதோ அதை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பாடி பார்ட்டிகல்ஸ்ல சேர்த்து வைக்கும். மோஸ்ட்லி இலைகள்ல வந்து இலைகளுக்கு வந்து 2 வேலை. ஒண்ணு இந்த சத்துக்கள் வேர்ல இருந்து உறிஞ்சுற சத்துக்களும் வந்து அதை வச்சு அது வந்து இது பண்ணணும். அதாவது ரெண்டாவது வந்து அந்த சூரிய ஒளியிலையும் வந்து அது வந்து இது அந்த அதுக்குண்டான வந்து அந்த உணவை தயாரிக்கணும். அத்தனை வேலை இருக்காது. அதனால இலைகள் வந்து எப்படின்னா அதுதான் அங்க போயிட்டு அது என்னென்ன சத்துக்களை உறிஞ்சிருக்குதோ அதெல்லாம் மக்கும் போது திருப்பி அடுத்த பயிருக்கு வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும். அப்பெல்லாம் 2 போகம் தான் மோஸ்ட்லி, இப்பதானே 3 போகம் வந்துருச்சு. அதனால அந்த மாதிரி வந்து ஒரு இதுல இருக்கு. இந்த யூமிக் ஆசிட்டை பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய ஒரு கணக்கு. உங்களுக்கு அதுலயே எல்லாமே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேறு வளர்ச்சிக்கு வந்து நீங்க அது இது கொடுக்குறீங்க, அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குறீங்க, ஒன்றும் தேவையில்லை. நீங்க பாக்டீரியாஸ் கொடுங்க, ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியா வந்து உங்களுக்கு 1 லிட்டருக்கு 4 லிட்டர் கொடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதுல நேச்சுரல் பாக்டீரியாஸ் வருது இல்லையா. இதுக்கு அடுத்தபடியா வந்து அந்த கடல் பாசி உரங்கள் வந்து அதையும் பயன்படுத்துறாங்க, அதையும் வந்து கவர்ச்சிகரமா பண்ணி தான் விற்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து எப்படின்னா அடிப்படைன்றது ஒன்றும் தேவை. அடிப்படைன்றது ஒண்ணு மரத்தை ஏறி அந்த தழைகளை வெட்டி போடுறது, இல்லை எருக்க செடிகள் வந்து சாலை உரங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கும், அதை வெட்டி போடுறது. அதுக்கு அடுத்தபடியா செலவு இல்லாம வரணும்னா பசுந்தாள் உரங்கள், அதாவது சனப்பை தக்கப்பூண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாட்டு இந்த தொழு உரம். இதுதான் இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஒழிய இதை கொடுத்து மண்ணை வளப்படுறதுக்கு உண்டான மண்ணுல காற்றோட்டம் இருக்கணும். மண்புழுக்கள் சாப்பாடு இருக்கும்போது மேலும் கீழும் போகும்போது மண் வந்து பொலபொலப்பு தன்மைக்கு வந்து ஏற்படும். அரசாங்கமே என்ன சொல்லிருக்குன்னா நீ வந்து அந்த மண்ணினுடைய அந்த இது வந்து ஆர்கானிக் மேட்ரு அதுக்குன்னு வந்து ஒரு அளவீடு வச்சிருக்காங்க. அந்த அளவீடு மண்ணுல ஆர்கானிக் மேட்டர் இருந்தாதான் பயிர்கள் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த யூமிக் ஆசிட் நீங்க 4 கிலோ 5 கிலோ கொடுக்கறதுனால பெரிய அளவுல ஒன்றும் மாற்றம் ஒன்றும் நிகழ்ந்துட போறதில்ல. மண்ணை ஏன்னா இனிமேல் நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரணும். ஏன்னா அதிகப்படியான நோய்கள் இப்ப ரசாயனம் போட்ட சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் இந்த நோய்களுக்கு வந்து காரணம். முக்கியமா காரணமே அதுதான். அது வந்து எப்படின்னா இப்ப வந்து அவங்க அரசாங்கமே இந்த வழியை நோக்கி தான் வராங்க. விவசாயிகளும் பல பேர் வராங்க. நம்ம அது எப்படின்னா கொஞ்சம் அதை நம்ம எப்படின்னா உயர்வாக தான் பார்க்குறோம். பல விவசாயிகள் வராங்க. நான் என்ன சொல்றேன்னா முதல்ல ஒரு 50 சென்ட்டுக்கு வாங்க, நெல் விவசாயமா ஒரு 50 சென்ட்டுக்கு வாங்க. ஒரு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் அவர் வந்து அங்கே மரமலை நகர் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 30 சென்ட் வந்து நான் வேர்க்கடலை போடுறேன் சார் அப்படின்னாரு.
அது வந்து எப்படின்னா விதைச்சிட்டாரு, சரியான முறையில் அந்த அந்த பருப்பை எப்படி அதை எப்படி வந்து அதை இது பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அவங்க பக்கத்தில் ஏதோ அவங்க சொல்லியிருப்பாங்க போல, மில்லில் உடச்சி கொண்டு வந்தார். அது கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஒரு வாரம் 10 நாள் அப்படியே வச்சிருந்த அப்புறம் விதைச்சனால ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 சென்ட் வந்து வேலைன்னு வச்சிங்களேன். மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட்ல தான் வந்து அது முளைச்சி. அதுவே வந்து சரியான ஒரு காய்கள், அதனுடைய அந்த கெட்டித்தன்மை. அதாவது இயற்கை விவசாயத்துல நம்ம மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலும் கற்பூர கரைசலும் வச்சு அருமையா இந்த ரசாயன விவசாயத்தை விட அதிகமான மகசூல் எடுக்கக்கூடியது வேர்க்கடலை. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரியா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, உரிக்க முடியாது காய் அந்த அளவுக்கு, அந்த பச்சை காய் அந்த அளவுக்கு இருக்கும். காஞ்ச காய்கள் வரும்போது உங்களுக்கு எப்படியும் வந்து அது அந்த கேப்ன்றது வந்துடும். அதுலயும் வந்து எப்படின்னா ஒரு சிலது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஞ்சு பருப்பு இருக்கும். இந்த டைப்ல பண்ணும்போது பிஞ்சு பருப்பே வராது. அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாருங்க, அந்த எண்ணெயை செக்காடி அவ்வளவு டேஸ்டா இருக்கு சார் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இந்த இதுக்கு வரும்போது நீங்க வந்து அதை கொஞ்சமா இது பண்ணி பாருங்க. ஒரு 50 சென்ட் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களே சார் இது ஏற்கனவே செஞ்சிருந்த ஒரு மெத்தட் தான். இன்னைக்கு புதுசா ஒன்றும் இயற்கை விவசாயம் வந்து அதை வந்து நான் பண்றேன். அது அதாவது ஒரு சிலர் வந்து நான் இயற்கை விவசாயினே சொல்லக்கூடாதுங்க. இப்ப இனிமேல் எல்லாமே இயற்கை தான் வந்து வரணும். அதனால இப்போ அவரும் இப்போ வந்து ரகு என் பேர் பக்கத்துல இயற்கை விவசாயம் போடுறாரு, விவசாயம் தான் போடணும். அதனால இனிமேல் எல்லாமே இயற்கையாகும் போது அப்புறம் என்ன இயற்கை தனி செயற்கை தனி என்ன இருக்கு. அதனால அந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி விவகாரங்களுக்கு காசு கொடுத்து எதுவும் வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பசுந்தாள் உரங்கள்லயே இந்த மாட்டு தொழு உரம், இந்த ஆட்டு உரம் நான் சொன்ன மாதிரி, அப்புறம் வந்து எருவு மாட்டு இது, அதை மண்புழு உரமா மாத்தி வந்து நீங்க மண்புழு உரமா மாத்தினீங்கன்னா பல டெக்னிக்ஸ் இருக்குங்க. அதுல நீங்க வந்து இந்த மாடி தோட்டங்கள்ல பண்றவங்க சென்னையில வந்து அவங்களையும் வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது ஒரு கோழியை வந்து மேய விட்டு வளர்க்கறதுக்கும் ஒரு கூண்டுல அடைச்சி வளர்க்கறதுக்கு இருக்கிற வித்தியாசம் தான் மாடி தோட்டத்துக்கும் இப்ப நாங்க பண்ற அந்த விவசாயத்துக்கும். ஏன்னா மாடி தோட்டம்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணுல அது வந்து வந்தாகணும். அதுக்கு உண்டான ஃபீடிங் கொடுத்து அதில் வந்து அவங்க பண்றாங்க. இது அப்படி கிடையாதுங்க. இது நாங்க வந்து எப்படின்னா ஒரு அந்த இதுல பண்ணும்போது, வயல்ல பண்ணும்போது அதுக்கு என்னென்ன சத்துக்கள் கொடுக்கணும், அதை என்ன பண்ணணும்ன்றது வந்து ஒரு சிலது பாதி சத்துலயே வந்துடும். ஒரு சில பயிர் இப்ப நீங்க தூரையெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து மானாவாரியில போடுறாங்க. அதுக்கு ஒன்றும் தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது இஷ்டத்துக்கு காய்க்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து இப்ப அவங்களும் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதனால அதுக்கு வந்து நீங்க இந்த மண்புழு உரங்களை நீங்க நகரங்கள்ல அருமையா சேல் பண்ணலாம் சார். இது வந்து எப்படின்னா ஒரு பெஸ்டான வேலை. நீங்க அதை தொட்டிகள் கட்டி நீங்க அதில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் அதில் பண்ணீங்கன்னா தான் உங்களால் கற்றுக்க முடியும் அந்த மண்புழு உரத்தை எப்படி தயார் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மழை பெய்யாம கொஞ்சம் ஹைட்டான ஷெட்டுகளில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படின்னா மழை பெஞ்சாலும் தண்ணி கீழே இறங்காத மாதிரி இருக்கக்கூடிய ஷெட்டுகளில் நீங்க அருமையா வந்து அதை பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இதுவாக கொட்டிட்டு குவியலாக கொட்டிட்டு அதில் மண்புழுக்களை விட்டுட்டு அதை நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவில் வந்து அந்த மண்புழு உரத்தை எளிதாக எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நான் வந்து அடுத்த இதில் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு நேரம் இன்மை காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறோம். அதனால அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதுங்களை நீங்கள் எந்த வீடியோவில் பாருங்க, அந்த நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து யூமிக் ஆசிட் வேணும்னா இப்படி வந்து பாருங்க. மண்ணுல வந்து சாதாரணமா நமக்கு வேண்டியது இதுதான். மண்ணை பொலபொலப்பு தன்மையாக்கணும், சத்துக்கள் நிறைந்ததாக்கணும், பாக்டீரியாக்கள் நிறைந்த ஒரு மண்ணை ஆக்கணும். அதுதான் நமக்கு வேணும். அதனால நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சிங்க. ஏன்னா இந்த யூமிக் ஆசிட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்றத. ஏன்னா நமக்கு அதாவது நம்ம வந்து வெண்ணெயை வந்து கையில வச்சுக்கிட்டு நெய்யை தேடுறோம். அதுதான் விஷயம். இதை பத்தி முழுமையான விளக்கம் வந்து நமக்கு தெரியல. அதாங்க விஷயம். அதனால இந்த ஏதோ எனக்கு தெரிஞ்ச அந்த தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.